ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் அரை கப் ரவையும் ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க. நல்ல கரகரன் மொறு மொறுன்னு கிறிஸ்பியான மினி போண்டா ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். டீ காஃபியோட சுட சுட சாப்பிட சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நீ அடிக்கடி செய்வீங்க. இப்போ செய்யறதுக்கு வானலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் ஜீரகம், கூடவே 5-6 உரிச்ச பூண்டை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 2 பச்சை மிளகாவும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கங்க. இது மாதிரி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. நம்ம அரை கப் தான் ரவை சேர்க்க போகிறோம். அரை கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணீர் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இப்போ தண்ணீர் நல்லா கொதி வந்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் அரை கப் அளவுக்கு ரவை, 1 கப் தண்ணியை அளந்து ஊற்றணும். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு ரவை, வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி ரவை கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வெந்து வருது பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி இருக்கட்டும். நல்லா சாஃப்டாகும், நம்ம பிசையவும் ஈஸியாக இருக்கும். இப்போ சரியாக 2 நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்க பார்த்து இது மாதிரி கலந்து விட்டுக்கங்க. கலந்துட்டு இதில் மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து இது மாதிரி கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கங்க. அப்போ தான் கட்டிகள்லாம் இல்லாமல் நைஸாக கிடைக்கும். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கங்க. நல்ல ஒரு பைண்டிங்காக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா இறுக்கமாக பிசைஞ்சிக்கங்க. பிசையவும் ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா இறுக்கமாக பிசைஞ்சிட்டு கைகளில் எண்ணெய் தடவிக்கங்க. ஒரு முறை தடவிங்கன்னா போதும். 2 கைகள்லையும் தடவிட்டு பிசைஞ்சதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கங்க. இது மாதிரி சின்ன சின்னதாக எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பொரிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு வானலில் ஆல்ரெடி எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருந்தேன். எண்ணெய் நல்லா சூடானதும் எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனை பார்த்து சேர்த்துக்கங்க. மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே பேட்சாக சேர்த்துடாமல் ஒரு 2-3 பேட்சாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கங்க. அரை கப் ரவை, ஒரு உருளைக்கிழங்கு தான் சேர்த்தோம். அதுலேயே அதிக அளவில் போண்டா கிடைக்குங்க. குடும்பத்தில் எல்லாருமே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நல்ல மொறு மொறும் டேஸ்டியாக அருமையாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி எல்லாமே ஒரே ஈவனாக செவந்ததும் எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்துடுங்க. ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஈவனாக கலந்து விட்டு பொரிஞ்சு வந்ததும் எடுத்துடுங்க. நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான மினி போண்டா ரெடி. பாருங்கள், எந்த அளவுக்கு நிறைய கிடச்சிருக்கு. இது அப்படியே சாப்பிட்லாம், இல்லை டொமேட்டோ சாஸ் கெச்சப் இருந்தாலும் தொட்டு சாப்பிட்லாம். இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி இதே அளவுகளோட குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஒன்று கூட தட்டில் மிச்சம் வைக்க மாட்டாங்க. ஈவினிங் டைமில் என்ன ஸ்நாக்ஸ் செய்யறதுன்னு குழப்பமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான மினி போண்டா ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஊற வைக்க வேண்டாம், அரைக்க வேண்டாம், சட்டுன்னு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.